திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் நடுவர் அவர்களே. வீடுகள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும். சாலை வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் நடுவர் அவர்களே? சாலை வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் நடுவர் அவர்களே? நகர மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வேலைன்னு வந்துட்டா நாங்கள்லாம் வெள்ளைக்காரங்க. காலையிலே எழுந்திருத்து பரபரப்பா வேலைக்கு போய் திரும்பி வருவோம். சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனெனில் எங்களுக்கு கம்பெனியில் கேண்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஹோட்டல் 24 மணி நேரமும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நகரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடை நடை பாவனைகள் எல்லாம் நவநாகரிகமாக இருக்கும். இதெல்லாம் கிராமத்திலே இருக்கா நடுவர் அவர்களே? ஆமா, கிராமத்துல ஒவ்வொருத்தரும் நாகரிகமாக அழகா இல்லையா? அப்படி சொல்லவில்லை நடுவர் அவர்களே. நகரத்தில் இருக்க நிறைய முக்கியத்துவம் அளிப்பார்கள். விளையாட்டு போட்டிகளுக்கு நகரத்தில் இருக்க முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஸ்டேடியம் போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் எங்கு இருக்கும் நடுவர் அவர்களே? கோச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஜெயிக்கணும்னா அதற்கு தேவையான கருவிகள் பயிற்சியாளர்கள் உண்டு. இதெல்லாம் ஆடம்பரம் இல்லை, அத்தியாவசியம் தானே. இதெல்லாம் கிராமத்துல இருக்கா நகரத்துல தானே இருக்கு? ஆமா, கிராமத்தில் இருந்து விளையாட வீரர்கள் இல்லையா? அப்படி இல்லை நடுவர் அவர்களே. அந்த விளையாட்டு வீரர்கள் மேலும் உலக அளவில் ஜெயிக்க வசதி வாய்ப்புகள் எல்லாம் எங்கே இருக்கு நடுவர் அவர்களே? நகரத்தில் இருக்கும் ஜெயிப்பதற்கு நகரத்திற்கு தானே வர வேண்டும். கிராமத்துக்காரங்க இன்னமும் விறகு அடுப்பு வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் சுவாச கோளாறுகள், நுரையீரல் சம்பந்தமான பல்விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது. எல்லாருமே கேஸ் அடுப்பு தான் சமைக்கிறாங்க. இப்பொழுது நமது வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க தங்குவதற்கு இடவசதி கிராமத்துல இருக்கா நடுவர் அவர்கள்? ஆனால் நகரத்தில் அப்படி கிடையாது. ஏகப்பட்ட ஹோட்டல் தங்க வைக்கலாம். இரவும் பகலும் அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் எந்த நேரத்திலும் பேருந்து போக்குவரத்து 24 மணி நேரமும் இருக்கிறது. அவர்கள் பஸ், ஆட்டோ, எலக்ட்ரிக் ட்ரெயின், ஷேர் ஆட்டோ போன்ற விஷயங்கள் எல்லாம் நகரத்தில் நிறைய உண்டு நடுவர் அவர்களே. நன்றி.